Good evening, friends. Welcome to the channel. Wish you all happy new year. எல்லாரும் நியூ இயரை செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஸோ நம்ம நியூ இயர் எதிர்பார்த்த 2026 வந்துடுது. இந்த 2026ல நிறைய நம்ம எடுத்திருப்போம், உறுதிமொழி எடுத்திருப்போம். ப்ராஃபிட் நல்லா பண்ணணும், ட்ரேடை கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படி நிறைய எடுத்திருப்போம். லாஸ் வரக்கூடாதுன்னு எடுத்திருப்போம். கண்டிப்பாக லாஸ் இல்லாமல் ட்ரேட் கிடையாது. கண்டிப்பாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டும் சேர்ந்து தான் ட்ரேடு. ஆனால் ஆஸ் எ மந்த் ஓலா பார்க்கும்போது நமக்கு அது கிரீன் கலர் இருந்தால் நமக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வரும், நமக்கு நம்ம மேலேயே நம்பிக்கை வரும். அது ரொம்ப முக்கியம் அந்த ட்ரேடிங் பிஸ்னஸ்க்கு. ஸோ அதனால தான் நாங்களும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மிஸ்டேக்ஸை எல்லாம் இதை ஆப்ஷன் ட்ரேடிங் சீக்ரெட்ஸ்ன்ட்டு ஒரு சீரியஸ் ஆரம்பிச்சு போட்டு வரேன். இது ஆல்மோஸ்ட் இது 5வது வீடியோ. உங்களுக்கு எல்லாருக்கும் பர்டிகுலர்லி பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ ஏற்கனவே சொன்னபடி இது ஒரு கால் டிப்ஸ்க்கான ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கிடையாது. இது முழுக்க முழுக்க நாம் இந்த மார்க்கெட்டில் இருக்கணும், அதுக்குண்டான ரிமைண்டர் தான் இந்த சீரியஸ். வாங்க வீடியோவில் போகலாம். இந்த ரியல் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 31 டிசம்பர் எல்லாருக்குமே தெரியும் மார்க்கெட் நல்லா ரேலி ஆச்சு அப்படின்னு. ஒரு 200-220 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடேல கொடுத்தது. பட் நாம் அன்னைக்கு ட்ரேட் எடுத்துருக்க மாட்டோம். ப்ராப்ளி 10 வரைக்கும் பார்த்துருப்போம், மார்க்கெட் சைட்வேஸாக இருக்கு அப்படின்ட்டு போயிருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்கெட் ஒரு 200 பாயிண்ட் கொடுத்தது இன்ட்ராடேல. ஸோ அன்னைக்கு ஈவினிங் நம்ம சோஷியல் மீடியா, கண்டிப்பாக சோஷியல் மீடியா இல்லாமல் இருக்கவே மாட்டோம். சோஷியல் மீடியாவில் அப்படி இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணும்போது எல்லாரும் போட்டிருப்பாங்க, அன்னைக்கு 10,000 சம்பாதிச்சேன், 15,000 சம்பாதிச்சேன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே நமக்கு என்ன, ஐயோ நம்ம பெரிய ட்ரேடை மிஸ் பண்ணிட்டோமே, நாளைக்கு எப்படியா ட்ரேட் எடுத்துடணும் அப்படின்ட்டு அந்த மைண்ட் செட்டில் வந்துடும். இங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். மார்க்கெட்டில் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கணும்னா முதல்ல லாஸ் அவாய்ட் பண்ணுறது தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டாக வச்சுக்கணும். லாஸ் இல்லாமல் என்ன பண்ணுறது? அஃப்கோர்ஸ் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ண முடியாது. கண்டிப்பாக லாஸ் 10 ட்ரேட் எடுத்தீங்கன்னா 6 ட்ரேட் ப்ராஃபிட்னா 4 ட்ரேட் கண்டிப்பாக லாஸ் வரதான் வரும். அதில் மாற்று கருத்து இல்லை. ட்ரேடிங்கிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சேர்ந்து தான். ஆனால் பிக் லாஸ், பெரிய லாஸ் வராமல் தடுக்கணும். நீங்கள் 8 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணி அந்த 2 ட்ரேட் பெரிய லாஸ் ஆகுதுன்னா அந்த 8 ட்ரேடோட ப்ராஃபிட்டையும் மொத்தமாக காலி பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை எப்படி இதனால வருது, இது எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். எதனால இந்த பிக் லாஸ் வருது அப்படின்னா, நம்ம மோஸ்ட் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவோம், நம்ம மார்னிங் ஒரு 20,000 வச்சு ஒரு லாட் எடுப்போம். ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட் வரும், ஒரு 12 பாயிண்ட் ப்ராஃபிட் வரும். 12 பாயிண்ட் ப்ராஃபிட் வந்தோம்னா ஓகே ஹாப்பி அப்படின்ட்டு வெளில வர மாட்டோம். ஏன்னா இன்னும் அதிகமாக ப்ராஃபிட் ஆசைப்படுவோம். ஏன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் நேதி தான் பார்த்துருப்போம், மொத்தம் ஒரு லாட்டை போட்டு 4,000 அடிச்சிருப்போம். அவன்கிட்டையும் 4,000 அடிச்சிட்டானே, நாம் அடிக்கலையே, வெயிட் பண்ணுவோம், ப்ராஃபிட் மேலே வரும் மேலே வரும். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ப்ராஃபிட் 10லேருந்து 12 பாயிண்ட், 13 பாயிண்ட், 14 பாயிண்ட் போகும். 14, 1,400 ரூபா, 1,500 ரூபா போகும். அப்பயாவது வெளியே வருமா? மாட்டோம். சரி, இல்லை நம்ம எதிர்பார்த்தபடி இன்னைக்கு 4,000 எடுத்துடணும் அப்படின்னு ப்ராஃபிட்டை சேஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஆனால் ப்ராஃபிட்டை சேஸ் பண்ணும்போது நம்ம மைண்ட் ப்ரைஸ் ஆக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணாது. அது கரெக்டாக ப்ரைஸ் கிட்டத்தட்ட ரெசிஸ்டன்ஸில் போய் நின்றுட்டு இருக்கோம். நின்று ரெசிஸ்டன்ஸில் பட்ட உடனே டக்குன்னு கேண்டிலுக்கு ரிவர்ஸ் ஆகும். ரிவர்ஸ் ஆனது 14 ரூபா ப்ராஃபிட் போய் 8 ரூபா ஆகிடும். 1,400 ரூபா ப்ராஃபிட் போய் 800 ரூபா ஆகிடும். அப்பயாவது வெளில வருமா? அதனால அது ரிவர்ஸ் ஆகிடுது. ப்ரைஸ் ஆக்ஷனை புரிஞ்சுப்போமா? மாட்டோம். அப்போதான் நம்ம இருக்கும், இல்லையே நம்ம பிளான் கரெக்டாக இருக்குமே, இது பார்ப்போம், வரும், திரும்பி வரும். அப்புறம் கடைசியில் அது 400 ரூபா வரும். அப்புறம் மைனஸ் வரும். மைனஸ் வருது, ஸ்டாப் லாஸ் பொசிஷன் வந்துட்டு அப்பயாவது யோசிப்போமா? யோசிக்க மாட்டோம். ஏன்னா இப்பெல்லாம் நிறைய பேர் மைண்ட் லெவல் ஸ்டாப் லாஸ் தான் போடுறோம். நம்ம பிசிக்கல் ஸ்டாப் லாஸ் போடல. அதனாலதான் சில இடத்துல பேர் சொல்லுவாங்க, ஸ்டாப் லாஸ் ஷுட் பி இன் சிஸ்டம் நாட் இன் மைண்ட். நாம ஏன் மைண்ட் லெவல் ஸ்டாப் லாஸ் போடுறோம் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட்டிங் சொல்லுவாங்க. ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்னா நிறைய டைம் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே ஸ்டாப் லாஸ் பிளான் பண்ணிட்டோமோ அது வரையும் விக்கு வந்துட்டு திருப்பி உள்ளே போய் க்ளோஸ் பண்ணிக்கும். நம்ம சப்போஸ் ஸ்டாப் லாஸ் போட்டுதான் ட்ரேட் விட்டு எக்ஸிட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இதுக்கு பயந்துனே நம்ம ஸ்டாப் லாஸ் போட மாட்டோம், மைண்ட் லெவல் ஸ்டாப் லாஸ் வச்சுப்போம். இன்ஃபேக்ட் நானே அப்படிதான் பண்ணுறேன். ஸோ அதனால் என்ன ஆகும், நம்ம அந்த ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் என்ன பாயிண்ட் வச்சிருக்க மாட்டோம், தாண்டி கேண்டில் வந்தாலும் நம்ம கொலைப்படாமல் வெயிட் பண்ணுவோம். அப்படியே க்ளோஸ் வச்சாலும் இல்லை, ட்ரேட் விட்டு எக்ஸிட் வர மாட்டோம். ஏன்னா நமக்கு நம்ம மேலே கான்ஃபிடென்ட், நம்ம ஈகோ எடுக்கும். நான் ரைட்டா, மார்க்கெட் ரைட்டான வெயிட் பண்ணுவோம். அது லாஸ் ஆகும், இன்னும் கொஞ்சம் லாஸ் ஆகும், வந்துடும் வெயிட் பண்ணுவோம். கடைசியில் வராது. கடைசியில் கேபிட்டல் ஒரு 50% லாஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு 20,000 போனீங்கன்னா ஒரு 5,000 பாயிண்ட் வச்சாங்க. ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஈகோ டச் ஆகிடுது. உங்களால் உங்கள் தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதுதான் ப்ராப்ளம். ஸோ இதுதான் உங்களோட பிக் லாஸ்க்கு மிகப்பெரிய காரணம். ஏன் லாஸ் முக்கியமா நம்ம ஃபீல் பண்றோம், லாஸ் தடுக்கிறது முக்கியமா ஃபீல் பண்றோம்னா, லாஸே வராமல் இருக்கக்கூடாதா? லாஸ் வரும் கண்டிப்பா. நம்ம சொன்னபடி ட்ரேடிங்னா ப்ராஃபிட் லாஸ் ரெண்டும் உண்டு.
7 ட்ரேட் 10 ட்ரேட் பண்றோம், 7 ட்ரேட்ல ப்ராஃபிட் வருது, 3 ட்ரேடு லாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 1:2 ரேஷியோ வைக்கிறோம் அப்படின்னா 7 ட்ரேட்ல 1500 ப்ராஃபிட் வரும், மீதி 3 ட்ரேட்ல 750 லாஸ் வரும் ஒவ்வொரு ட்ரேடுக்கும். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ கிரீன்ல இருக்கும். ஆனா நீங்க பெரிய லாஸ் பண்ணிட்டீங்கன்னா 7 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணியும் அந்த 3 ட்ரேட்ல பெரிய லாஸ் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஸ்டாப் லாஸ பாதர் பண்ணாம பெரிய லாஸ் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன ஆகணும், உங்க கேபிட்டலே லாஸ் ஆகிடும். கேபிட்டல் இருக்கிறவங்கன்னா உங்களை மைண்ட் செட் கண்ட்ரோலா இருக்கும். கேபிட்டல் போயிடுச்சுன்னா உங்களுக்கு உங்க மேல இருக்கிற கான்ஃபிடன்ஸ் லூஸ் ஆகிடும், டிசிப்ளின் லூஸ் ஆகிடும். ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் உங்க கையில ட்ரேட் பண்றதுக்கு கேபிட்டல் இருக்காது. அதனால தான் பிக் லாஸ் அவாய்ட் பண்ணணும், பிக் லாஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நம்ம சொல்றோம். எஸ், பெரிய லாஸ்னால கண்டிப்பா கேபிட்டல் காணாம போகுது, நமக்கு புரியுது. ஆனா இது எப்படி அவாய்ட் பண்றது? ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு ட்ரேட் என்ட்ரி எடுக்கிறோம். என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட எக்ஸிட் என்ன? எக்ஸிட்னா என்ன பண்ண போறோம்? ஒன்று டார்கெட் ரீச் ஆக போகுது, இல்லை ஸ்டாப் லாஸ் ரீச் ஆக போகுது. டார்கெட் ரீச் ஆச்சுன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுங்க, மேலும் மேலும் ப்ராஃபிட்டை சேஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுனாலும் உடனே ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுங்க. இல்லை மார்க்கெட் திரும்பிடும், நான் எதிர்பார்த்த ரைட்டு, நான் தான் ரைட்டு, மார்க்கெட் தப்புன்னு மார்க்கெட்டோட சண்டை போடாதீங்க. புக் பண்ணி லாஸை புக் பண்ணிட்டு வெளில வந்துடுங்க. இப்படிதான் மிகப்பெரிய லாஸை நம்ம தடுக்க முடியும். இதுதான் லாஸ் பண்றதுக்கு, பிக் லாஸ் அவாய்ட் பண்றதுக்கு ஒரே வழி. இன்னைக்கு நம்ம பெரிய ப்ராஃபிட் எடுக்கட்டாலும் பரவாயில்ல, ஒரே டேட்ல மொத்த பணத்தையும் தொலைக்காம இருக்கணும். அதுதான் நம்மளோட கோலா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இத்தனை நேரம் ஒரு பெரிய லாஸ்னா என்ன, அது எப்படி வருது, எதனால வருது, அதனோட பாதிப்பு என்ன, அதை எப்படிலாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றது டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நாலுலேருந்து நம்ம மார்க்கெட் போகும்போது இன்னைக்கு ப்ராஃபிட் வந்தா ஓகேப்பா, ப்ராஃபிட் வரனாலும் பரவாயில்ல, எனக்கு பெரிய லாஸ் வராமல் இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்மார்ட் ட்ரேடர் மாதிரி நம்ம திங்க் பண்ணுவோம்னு நான் நம்புறேன். ஓகே, ஐ திங்க் இந்த வீடியோ இதுவரையும் நீங்க பொறுமையா பார்த்துருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை இதுவரையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரையும் நம்ம பார்த்த ட்ரேடிங் சீக்ரெட்ஸ் எல்லாமே, இந்த சீரீஸ்ல எல்லா சீக்ரெட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், பர்டிகுலர்லி பிகினர்ஸ்க்கு. ஸோ நம்ம நாளைக்கு மார்க்கெட் போகும்போது இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு ரொம்ப ஸ்மார்ட்டா டிசிப்ளினா ட்ரேட் பண்ணி நம்ம போர்ட்ஃபோலியோவை கிரீன்ல வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பா முயற்சிப்போம் நம்புறேன். விஷ் யூ ஆல் குட் லக். இந்த சீரியஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் தி நெக்ஸ்ட் எபிசோட். தேங்க்யூ.